அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். லயோலா கல்லூரி மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பை வெளியிட தயங்கும் முன்னணி ஊடகங்கள் இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சாணக்கியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல பாண்டே நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். குறிப்பா இந்த சேனல்ல ஏகப்பட்ட நியூஸ் வெளியானாலுமே பாண்டே அவர்கள் தனியாக நடத்தக்கூடிய ஒரு கருத்து கணிப்பும், அந்த கருத்து கணிப்புல பிளாஸ்மா டிவி முன்னாடி அவர் யார் யாரு எந்தெந்த நிலைமையில இருக்காங்க அப்படின்னு நிறைய ஆதாரங்களோடையும் அவருடைய அசிஸ்டண்டாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பை நேரடியாக ஒரு வெளியிடுற வீடியோ தான் பாத்தீங்கன்னா அவருடைய சேனல்லே ரொம்ப சிறந்த வீடியோவும் பார்க்கப்படுது. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு நிறைய பேர் ரொம்ப ஆர்வமும் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாணவர்கள் பாத்தீங்கன்னா அவரிடம் வேலை பார்க்கல அப்படின்னும், இந்த மாணவர்கள் அவங்க கல்லூரி தான் படிச்சுட்டு இருக்காங்க, இருந்தாலும் அரசியல் மேல உள்ள ஆர்வம்னால என்னிடம் இந்த பத்திரிகையாளர் துறை குறித்து தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால இந்த மாணவர்களை நானே ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு பாண்டே பாத்தீங்கன்னா நிறைய வீடியோல பதிவு பண்ணியிருக்காரு. இந்த வகையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னணி கல்லூரி மாணவர்கள் இந்த கருத்து கணிப்பை நடத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முக்கியமான தகவலாக என்ன இருக்கு அப்படின்னா, பாண்டே இந்த 24 தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு 80% வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வாய் வார்த்தையாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு உண்மையிலேயே ஆதாரங்களை சேகரிச்சுட்டு வரணும் அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு உத்தரவு கொடுத்திருக்காரு. இதன் பேர்ல மாணவர்கள் பாத்தீங்கன்னா சென்னையில மட்டும் இல்லாம சென்னையை தாண்டி சின்ன சின்ன கிராமங்களாக இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதி மக்களை கூட கருத்து கணிப்பு உள்ளாகி இருக்காங்க. அதுல பெரும்பாலும் மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 தீக்க கட்சிகளை நம்பி நம்ம ஏமாந்து வரைக்கும் போதும், இனிமேலும் அப்படி ஏமாறக்கூடாது அப்படின்னும், இந்த மிக்ஜாம் புயலிலேயே சீமானிடம் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம் தெரிய வந்துச்சு அப்படின்னும், இதன் பேர்ல அவருடைய சொந்த காசை போட்டு அவர் வீட்டுக்கு ஒரு சமையலுக்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாரோ அதே பொருட்களை மக்களுக்கு கொடுத்து சிறப்பாக செஞ்ச ஒரு விஷயம் தான் எங்களை அவர் பக்கம் திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னும், அவ்வளவு கோடி கோடியா ஊழல் பண்ண 2 கட்சிகளுமே வெறும் சாம்பார் பொட்டலத்தை கொடுத்துட்டு போகும்போது சீமான் மட்டும் 3 நாட்களுக்கு தேவையான உணவையும் எரிபொருளையும் கொடுத்துட்டு போனது அப்படின்றது எங்களை ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு அப்படின்னும், இதனால எங்களுடைய ஆதரவு சீமானுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மிக்ஜாம் புயல் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பை விட திமுக கட்சிக்கு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய பாதிப்பு தான் அதிகம் அப்படின்றதான் பாண்டே அவர்கள் சொல்லக்கூடிய முதல் கருத்தாகவே இருக்கு. ஏன்னா இந்த மிக்ஜாம் புயலுக்கு பிறகு சீமானுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கு அப்படின்றது இந்த கருத்து கணிப்பு சொல்லுது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இதுல ஆதாரத்தோட எல்லாமே இருக்கு, நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னு நேர்காணல பாத்தீங்கன்னா பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எந்த தொலைக்காட்சியில வெளியாக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா பாண்டே ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ குறித்து எங்களிடம் பகிர்ந்திருக்காங்க. இந்த முழுமையான வீடியோ எந்த தொலைக்காட்சியில் வெளியாக போகுது அப்படின்றத எந்த தொலைக்காட்சியில் வெளியாக போகுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உரிமைக்குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. முழு வீடியோ வெளியானதும் அதுக்குண்டான பதிவை நாங்கள் வெளியிடுவோம். மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, பாண்டே வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.